வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரகுமான். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரியாக இருக்குது அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது. இந்த ட்ரிபிள் ஹெச் இருக்கிற வரைக்கும் டபிள்யூபியில் நாங்கள் இருக்க மாட்டோம்ப்பா, டபிள்யூபிள்யூ விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஒரு சில ரெஸ்லர்ஸ்லாம் டபிள்யூபிள்யூ விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ட்ரிபிள் ஹெச்னால். அதுவும் ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஃபேவரட் அவங்களெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்ய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட்ஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் 3வது முறையாக டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச்சுக்கே ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் நடந்திருக்குது. எஸ், கோடி ரோட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது. ஆக்சுவலி இந்த இன்ஜுரி வந்து பெரிய லெவல் இன்ஜுரியா இல்லாட்டா வேறு ஏதாவது மெடிக்கல் ரீதியாக அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகிட்டா அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரிய வரல. ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் என்னென்னா, கோடி ரோட்ஸுக்கு எல்போவில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா கையை தூக்க முடியாமல் இருந்திருப்பார். அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. சரி, நானும் அதுக்கப்புறமா வீடியோ ரீக்ரியேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, கோடி ரோட்ஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா டைட்டில் வாங்கிறதுக்கு கூட அவரோட கையை தூக்க முடியல. ஒத்த கையை அப்படியே கீழே போட்டு வச்சுருப்பார். அதை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஸோ அதாவது நான் வந்து செகண்ட் டைமாக அந்த கோடி ரோட்ஸுக்கு எல்போ இன்ஜுரின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஆமாம் உண்மையிலேயே கோடி ரோட்ஸால் கையை தூக்க முடியலைன்னு. இது ஒரு மிகப்பெரிய காயம்தான். ஸோ கோடி ரோட்ஸுக்கு எம்ஆர்ஐ ட்ரீட்மெண்ட் மற்றும் ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் அங்கே எப்படிப்பட்ட காயம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு அப்டேட் எதுவுமே கிடைக்கல. ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸை சாம்பியன் ஆகி ரெசல்மேனியாவில் அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கனவு கோட்டையே வச்சுருந்தார். ஆனால் கோடி ரோட்ஸுக்கு இப்படி ஒரு இன்ஜுரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கல. கோடி ரோட்ஸ் அப்படி கையை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கிறத பார்க்கும்போது மேபி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுனா அவரால் ரெசல்மேனியாவில் சண்டை போட முடியாது. அப்போ அந்த டைட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி பல பேருக்கு இருக்குது. ஒருவேளை சின்ன இன்ஜுரி அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 1 மாதம் இருக்குது. அப்போ கோடி ரோட்ஸை டபிள்யூபிள்யூ வந்து சேவ் பண்ணுவாங்க. சேவ் பண்ணுறதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸை சண்டை போடாமல் ரெசல்மேனியாவில் மட்டும் சண்டை போடுற மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது. ரெசல்மேனியாவில் முக்கியமாக மெயின் ஈவெண்ட் விளையாடுற ரெஸ்லர்ஸை டபிள்யூபிள்யூ வந்து சும்மா சண்டை போட வச்சு அவங்கள இன்ஜுரி ஆக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதை தான் சிஎம் பங்குக்கும் பண்ணாங்க, இப்போ கோடி ரோட்ஸுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. சிஎம் பங்குக்காச்சும் பரவாயில்ல, சின்ன இன்ஜுரி சரியாயிடுச்சு. ஆனால் கோடி ரோட்ஸுக்கு கையை தூக்க முடியாமல் இருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய இன்ஜுரி, இதனால் அவருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் தெரில. ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு அப்படிங்கிறது இதில் எனக்கு தெரியுதுங்க. ஜெல்லி ரோல் அப்படிங்கிற டபிள்யூபிள்யூடைய மிகப்பெரிய செலிபிரிட்டி நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகிறாரு. ஜெல்லி ரோலை எல்லாருமே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி டபிள்யூபிள்யூக்கு வருவார், அப்படியே அவருடைய ஃபேஸை காட்டிட்டு போவார். இவர் ஒரு நல்ல ஒரு சிங்கரு, பாட்டு பாடுறவர், ட்ரம்ஸ் பிளேயரு. ஆக்சுவலி இவர் 2023 சம்மர் ஸ்லாமில் டெபியூட் ஆனார். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்ரூத்தும் மிஸும் ஒன்றாங்க இருந்தாங்கல்ல, அப்போவே நம்ம ஆஸ்டின் தேரி மற்றும் கிரேசன் வாலரை அட்டாக் பண்ணி ஒரு மூமெண்ட்டை பண்ணியிருப்பார். ஆனால் அப்போ பார்க்கறதுக்கு அப்படியே பெருத்த பப்பாளி பழமாக இருந்திருப்பார். ஆனால் லாஸ்ட் இயர் சம்மர் ஸ்லாமில் ஒரு ராண்டி ஆர்டன் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடிருப்பார். அதில் அப்படியே பாதியாக மெலிஞ்சிருப்பார். கிட்டத்தட்ட 1 வருஷம் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமில் இந்த வருஷம் சண்டை போட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஜெல்லி ரோல் பார்த்திங்கன்னா இப்போ மீண்டும் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வராருன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா ரெசல்மேனியாக்காக இவர் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இயர்லி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு செலிபிரிட்டியோட மேட்ச் ரெசல்மேனியாவில் இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த செலிபிரிட்டியை ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலி இந்த செலிபிரிட்டி மேட்ச் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இயர்லி ரொம்பவே நல்ல சூப்பராக கொண்டு போவாங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த செலிபிரிட்டி மேட்ச்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த ஜானி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு சிலர் சாமி சேன் கூட ஒரு மேட்ச் விளையாடிருப்பார். இந்த எலியை பிடிக்கிற பொறி இருக்குல்ல, அதை வச்சு சாமி சேன் அடக்கியிருப்பார். அண்ட் இந்த மேட்ச் முழுக்க டிஃப்ரெண்ட்டான வெப்பன்ஸை வச்சு சண்டை போட்டிருப்பாங்க. அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்சாக அது இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போது இவரோட வாராரு நெக்ஸ்ட் வீக். ஸோ யாரை சேலஞ்ச் பண்ண போகிறாரு, யார் கூட ரெசல்மேனியா விளையாட போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரிபிள் ஹெச் என்ன தான் நெத்தி கண்ணையே திறந்தாலும் பல ரெஸ்லர்ஸுக்கு டபிள்யூபிள்யூ இருக்கிறது பிடிக்கல. நீ என்னையா சொல்கிறது, ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் இப்போது சில பேர் வந்து டபிள்யூபிள்யூ விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் டபிள்யூபிள்யூ வந்து 1 வருஷம் ஆகலை, அதுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மல்யுத்த வீரர்களை பற்றி பார்க்கலாம். ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஃபேவரட்டானவர் இதில் 1-2 பேர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அலிஸ்டா பிளாக்,
லாஸ்ட் இயர் தான் டபிள்யூபிள்யூக்கு வந்தார். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவருக்கான ஒழுங்கான ஸ்டோரினையே கொடுக்கல. ஏதோ டேமியன் பிரீஸ் கூட கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட வச்சாங்க. யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான ஓப்பன் சேலஞ்சிலே 2 தடவை பங்கெடுத்தாலும் அதில் வெற்றி பெற மாதிரி காட்டலை. அலிஸ்டா பிளாக் டபிள்யூபிள்யூ வரும்போது தன்னை டபிள்யூபிள்யூ சாம்பியன் அளவுக்கு காட்டுவாங்கன்னு நினச்சாங்க. ஆக்சுவலி பால் ஏமனே ஒரு மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் பால் ஏமனை ராவில் தள்ளிக்கிட்டு அலிஸ்டா பிளாக்கை தனியாக விட்டுட்டாங்க. இப்போ அலிஸ்டா பிளாக்கு ஸ்டோரியே இல்லை. கெரியன் கிராஸ் எப்படி தூது விட்டுட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஸ்மாக்டவுனில் ஒவ்வொரு ரெஸ்லருக்கும் தூது விட்டுருக்காரு. ஸோ இவருக்கு ஸ்டோரி அடுத்தது என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலி இவர் டபிள்யூபிள்யூ இதுக்கு முன்னாடி கோச்சிட்டு ஏடபிள்யூக்கு போகும்போது கூட இவருக்கு நல்ல ஸ்டோரி வச்சுருந்தாங்க. கோடி ரோட்ஸே பீட் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. இதுக்கும் மேலே அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ஷன் உருவாக்குனாங்க. நல்லா தான் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரிபிள் ஹெச் டபிள்யூபிள்யூ ஆனிச்சுமை பண்ணும்போது வாப்பா உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை நம்பி டபிள்யூபிள்யூக்கு வந்தார். அது தேவை தான் இப்போ இவருக்கு. ஏன்னா இப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கார். ஏடபிள்யூ எப்படி இருந்த மனசே அப்படிங்கிற மாதிரி இருந்தவர் இப்போ டபிள்யூபிள்யூவில் இல்லாமல் போயிட்டார். அதே மாதிரி மிரோ, அதாவது டபிள்யூபிள்யூவில் ரூசேவ். ஆக்சுவலி அவரோட பழைய கிமிக் நல்லா இருந்தது, ஹாப்பி ரூசேவ் டே. ஆனால் இப்போது மொளைக்கட்டைன்னு மொத்தமாக ஷேவ் பண்ணிவிட்டு இவரோட கிமிக் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலி இவர் வந்து ஏடபிள்யூவில் ஒரு கிமிக் பண்ணியிருப்பார் மிரோ அப்படிங்கிற கேரக்டரில். அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதே கேரக்டரில் டபிள்யூபிள்யூ வந்திருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் முந்தி இருந்த ரூசேவை இல்லாமல் இப்போ டபிள்யூபிள்யூவில் சும்மா வச்சுருக்கிறாங்க. அடுத்தது ரே ஃபீனிக்ஸ். ஆக்சுவலி நான் இப்போ சொன்னவங்களாச்சும் பரவாயில்ல. ரே ஃபீனிக்ஸை ஏடபிள்யூவே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வாங்கப்பா உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஏடபிள்யூவில் பிரச்சனை ஏற்பட்டது டபிள்யூபிள்யூக்கு வந்தார். இப்போது ஏடபிள்யூ இருக்கிற ஆண்ட்ராய்டே டபிள்யூபிள்யூ செட் ஆகாது, ஏடபிள்யூக்குவா நம்ம 2 பேரும் டாக் டீமாக ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூலேயே கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ரே ஃபீனிக்ஸ் பெண்டானாவுக்கெல்லாம் டபிள்யூபிள்யூ சாதனை எதுவுமே பண்ணலை, சும்மா தான் இருக்கிறாரு. ஸோ அவர் எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜானி ரெஸ்லிங். எஸ், ஜானிக்கு இருக்கணும். வீக்லி ஜானி ரெஸ்லிங்கை எப்படி காட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சும்மா தான் வச்சுருக்கிறாங்க. தொமாசா ஜாம்பா போனதுக்கப்புறமா அந்த டாக் டீம் டிவிஷனும் போயிடுச்சு, இவரும் நாசமாக போயிட்டாங்க. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா தொமாசா ஜாம்பாவை ஏடபிள்யூக்கு போக விட்டதுக்கப்புறமா தொமாசா ஜாம்பா எப்படியாவது ஜானிக்கு இருக்கிறவன் ஏடபிள்யூக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய குறிக்கோள் இருக்கிறாரு. ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் முடியலை. கூடிய சீக்கிரம் அது நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாள் டபிள்யூடபிள்யூடைய ஹெவி வெயிட் சாம்பியனான டேமியன் பிரீஸ்ட் ஜட்ஜ்மெண்டில் இருக்கும்போது நல்லா இருந்தார். ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரெஸ்ல்மேனியாவில் வெற்றி பெற்று 100 நாள் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்தார். அப்படி பார்த்தா டேமியன் பிரீஸ் இப்போ டாக் டீம் டிவிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஆக்சுவலி டேமியன் பிரீஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோற்றதுக்கப்புறமா அவருக்கான ஸ்டோரியை டபிள்யூடபிள்யூ ஒழுங்காக கொடுக்கவே இல்லை, சும்மாவே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ பழையபடி டாக் டீம் டிவிஷனில் தள்ளியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம ஆட்ரூத்து கூட சேர்ந்து ஒரு டாக் டீமாக உருவாக்கியிருக்காங்க. அதாவது இவரை டாக் டீமில் தள்ளிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரூத்தையும் டேமியன் பிரீஸையும் சேர்ந்து ஒரு டாக் டீம் ஆக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டீம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் டேமியன் பிரீஸ் அடுத்து அண்டர்டேக்கர் மாதிரி வர வேண்டியவர், அவரை இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாகவும் இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கான வீடியோவில் தான் பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.